ஹலோ ஆல், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடல் நலம் ஆரோக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே அவசியமான ஒன்று. ஆனால் அந்த உடல் நலம் ஆரோக்கியம் அப்படின்றதுனா என்ன, அதை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல உடல் நலனா என்ன, உடல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விஷயங்களை அடிப்படையாக பிரிச்சிடலாம். அதாவது வாதம், பித்தம், கபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயங்களை இந்த 3 விஷயங்களோட ஒரு தொகுப்பு தான் வந்து உடல்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. சித்தர்கள் லாஜிக் படி பார்த்து போனீங்கன்னா 96 தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 36 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அதில் அடுக்கடுக்க போவோம். நம்ம அந்தளவுக்கு டீப்பாக போனால் ஒரு பேசிக்காக புரிஞ்சுப்போம். இந்த வாதம், பித்தம், கபம் இந்த 3 விஷயங்களை வந்து இந்த 3 விஷயங்களோட காம்பினேஷனில் தான் வந்து எல்லாரோட பாடியும் வந்து அமைஞ்சிருக்கு. வேர்ல்டில் இருக்க எல்லா மனிதர்களோட பாடியும் வந்து இந்த 3 விஷயங்களை வந்து ஒன்று வந்து ஒன்று 75% இல்லை ஒன்று 50% இல்லை 25% இந்த காம்பினேஷன் 3 காம்பினேஷனுமே சேர்ந்தா போல தான் இருக்கும். இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்று வந்து அதிகமாக இருக்கும். அவங்களோட தன்மை வந்து அந்த விஷயங்களை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பாடி அமைப்பு, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள், அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இந்த விஷயங்களை பேஸ் பண்ணி தான் இருப்போம். இதை பற்றி ஒரு சிம்பிளான ப்ரீஃப் என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட இருந்த சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் அப்படின்லாம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை 3 பேஸ் பண்ணி தான் வந்து நமக்கு அந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. எந்தெந்த உடம்புக்கு எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதுவாகும், அதுக்கு வந்து எந்தெந்த மாதிரி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி இங்கிலீஷ் மெடிசன் வந்த பிறகு நம்ம இந்த சோஷியல் மீடியாஸ்லையும் பார்க்குறோம், எல்லாருமே ஒரே மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ ஒருத்தர் வாத உடம்பு இருக்கவருக்கு செய்யக்கூடிய விஷயங்களை பித்த உடம்பு இருக்கவரோ கப உடம்பு இருக்கவரோ செஞ்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நோயாக மாறிடும். அது புரியாமல் எல்லாருமே வந்து சோஷியல் மீடியாவோ இல்லை எதுலையோ பார்த்துட்டு எல்லாருமே ஒரே மாதிரி ட்ரீட்மெண்ட்டையும் ஒரே மாதிரி எக்ஸசைஸு ஒரே மாதிரி ஃபுட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. முதல்ல வந்து நம்ம பாடி டைப் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம், அதாவது சிம்பிளாக சொல்லுவாங்க, உனக்கு என்ன நோயின்னு தெரிஞ்சுக்கிட்டு நோய்க்கு தான் மருந்து கொடுக்கணும். என்னன்னே தெரியாமல் ஏதோ ஒரு நோய்க்கு ஓகே, இப்போ ஒருத்தர் தலைவலினா எல்லாருக்கும் தலைவலி மருந்து எழுதி கொடுத்தா, வயிற்றுவலின்னு வந்தவருக்கும் தலைவலி மருந்து எழுதி கொடுத்தா அவருக்கு வயிற்றுவலி க்யூராகவும் இல்லையோ இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு தலைவலியும் வந்துடும். அதே போல் முதல்ல வந்து நம்ம பாடி என்ன டைப்பு, அதுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும், நமக்கு என்னென்ன நோய்கள் வரும், அதை எப்படி நம்ம தவிர்க்கணும், நம்ம உணவு முறைகளை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றத கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த 3 விஷயங்கள் அதிகமானாலோ கம்மியானாலோ தான் அது பேர் தான் நோய். இந்த 3 விஷயங்கள் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா அதுதான் வந்து உடல் ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம ஒன்று பார்ப்போம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாதம்னா காற்று, கபம் அது பித்தம்னா வந்து நெருப்புன்னு வச்சுக்கலாம், தீன்னு வச்சுக்கலாம். கபம்னா வந்து நீர். இந்த 3 தத்துவங்கள் தான் இதில் மேஜராக வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். பொதுவாக இந்த வாத உடம்பு இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒல்லியாக இருப்பாங்க, நல்ல விறுவிறுப்பான நடை இருக்கும். அவங்ககிட்ட வந்து இந்த ஒரு மூமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கும். மூமெண்ட் வேகமாக இருக்கும். பேச்சும் பார்த்திங்கன்னா ரொம்ப கடன் பேசுவாங்க. எதுலேயுமே வந்து ஒரு வேகம் இருக்கும், ரொம்ப அளவுக்கு அதிகமான வேகம் இருக்கும். ஏன்னா காற்று வந்து அதிகமாக இருந்ததுன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த காற்றோட தன்மை மாதிரி இருப்பாங்க அவங்க. கொஞ்சம் ஒல்லியாக இருப்பாங்க, இல்லை ஒரு மாநிலமாக இருப்பாங்க, இல்லை கொஞ்சம் வெளுத்தா போல் இருப்பாங்க. பித்த உடம்பு எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து வெளுத்த மாதிரி இருப்பாங்க. நல்லா வந்து கொஞ்சம் கலராக இருக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா பித்த உடம்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹீட்டோட இதில் வந்து பாடி வந்து அப்படி தான் நார்மலாக ஒரு மினிமிடுப்பு வந்து அவங்களுக்கு தனியாக தெரியும். ஓரளவுக்கு மீடியமான பாடி இருக்கும். ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கவங்க, அந்த ஜிம்மு போயிட்டு இது பண்ணுறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த பித்த உடம்பு பாடி தான் வந்து அதிகமாக இருப்பாங்க. இந்த கப உடம்பு எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து வெயிட் போட்டிருப்பாங்க, கலர் வந்து ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருப்பாங்க, உடம்பு வந்து நிறையா போட்டிருக்கும். இதெல்லாமே வந்து அது ஃபால்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த உடம்புல இருக்க தன்மையோட அமைப்பை இது பொறுத்த அந்த அளவை பொறுத்து அந்த அமைப்பை வந்து அப்படி தான் அவங்கவுங்களுக்கு அமையும். சரி, இப்போ வாதம் வந்து நம்ம உடம்புல எதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட், நம்ம அந்த கை கால் நடக்கிறது, பேசுறது, இந்த மாதிரி அந்த நர்வ்ஸ் வந்து நரம்புகள் சம்மந்தமான எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வாதம் தான். அதே போல் ப்ரீத்திங்னா நார்மல் காற்று தான் உங்களுக்கு தெரியும். இந்த காற்றோட விஷயங்கள் மூலியமாக கட்டுப்படுத்தக்கூடியது நரம்புகள், அப்புறம் இந்த ப்ரீத்திங்கோட இது, அப்புறம் இந்த மூமெண்ட், இது எல்லாத்தையுமே வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வாதம். இதில் சம்மந்தமாக ஏதாவது நோய்கள் வந்தது அப்படின்னா அது வந்து வாதத்தோட பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். மோஸ்ட்லி இதில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ரொம்ப வரவரப்பாக இருக்கும். உடம்பு வந்து ட்ரைனஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதுபோல் ஜாயின்ட் பெயின் அது மாதிரிலாம் நிறையா வரும். நிறைய கோபம், நிறைய குழப்பங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் வரக்கூடியது இதனால் வரும்னா இந்த காற்று தன்மையினால தான் வரும். இந்த பித்தம் வந்து எதை கண்ட்ரோல் பண்ண பார்த்தீங்கன்னா டைஜஷன், முக்கியமாக வந்து டைஜஷன், அதாவது ஜீரண உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், வயிறு சம்பந்தமான அனைத்து இதையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது அந்த சுரப்பிகள். அது எல்லாமே அப்புறம் அந்த வேர்வை சுரப்பிகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பாடி ஹீட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பித்தத்தோட தன்மையில் வந்து சேரும். இது வந்து குறைஞ்சதுன்னா என்னென்ன ஃபீல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி வரும், வயிற்றில் சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடியது, ஸ்கின்னு சம்மந்தமான பிரச்சனைகள் வரக்கூடியது, அப்புறம் கோபம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த பித்த உடம்புக்காரங்களோட வரக்கூடிய அவங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இதில் தான் வரும். அதிகமாக வந்து வயிறு சம்மந்தமான அசிடிட்டி பிரச்சனை, வயிறு சம்மந்தமான கோளாறுகள், அந்த சுரப்பிகள் சம்மந்தமான பிரச்சனைகள், அப்புறம் வந்து கோபம், இதெல்லாம் வந்து இயல்பாகவே உங்களுக்கு வரும். இந்த கப உடம்பு பார்த்திங்கன்னா வந்து இது வந்து எதை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா அந்த பாடி ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்ட்ரக்சர் அமைப்பு, நம்மளோட தசைகள், அப்புறம் வந்து நம்மளோட நோய் எதிர்ப்பு திறன், இது எல்லாமே வந்து இந்த நீர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து நம்ம இந்த இதுக்குள்ளே வந்து இதோட கட்டுப்பாடு எல்லாமே வந்து கபத்துக்கு கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ இது வந்து குறைஞ்சதுன்னா என்ன கூடனா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து அதிகமாக வெயிட் போடுறது, அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறித்தனமாக தினமும் தூங்கிட்டே இருக்கிறது, அதிகமாக சாப்பிட்றது, இந்த மலச்சிக்கல் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப உடம்போட அது வந்து அளவோட மிகுதியோ குறைவோ ஏற்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சரி, இப்போ இதை எப்படி தடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தரும் அவங்கவுங்க உடம்பு ஃபஸ்ட்டு எதில் இருக்குது, இந்த இதுக்குள்ளே அந்த 3 பிரிவுக்குள்ளே எது வந்து அதிகமாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான சார்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அப்படி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதை பற்றி நான் ஒரு ப்ரீஃபாக வீடியோ போடுறேன். அந்த வாத உடம்பு இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமாக வந்து சூடான உணவுகளை வந்து எடுத்துக்கணும். ரெண்டாவது ஆயில் மசாஜ் வந்து வாரத்தில் 1 நாள் இல்லை முடிஞ்ச அதிகபட்சம் 2 நாள் கூட பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் 1 நாளாச்சும் பண்ணணும். இவங்களுக்கு தான் வந்து ரொம்ப கட்டாயம் பண்ணி ஆகணும் இது. அப்புறம் வந்து கூலிங்கான உணவுகளை வந்து எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துக்கணும் நீங்கள். ஏன் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து உங்களுக்கு வந்து சுறுசுறுப்பு வந்து அதிகமாக இருக்கும், உங்கள் சைடில் வந்து வேகம் அதிகமாக இருக்கும், அதனால வந்து உங்களுக்கு ட்ரைனஸும் வந்து அதிகமாக இருக்கும். இவங்க தான் வந்து மெயினாக வந்து உடம்பு ஃபுல்லாக வந்து ஆயில் அப்ளை பண்ணி இது பண்ணணும் அப்படின்ற இது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு அவசியம் அப்படின்னா இவங்களுக்கு தான் அவசியம். மற்ற உடம்புக்காரங்க வந்து பித்த உடம்புக்காரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொப்புளோ இல்லை முக்கியமான இடத்துல கை, கால், தலை, தொப்புள் அந்த மாதிரி முக்கியமான இடத்துல வந்து எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா கூட போதும். ஆனால் வந்து வாத உடம்புக்காரங்க உடம்பு ஃபுல்லாக தைக்கணும். ஏன்னா உடம்பு ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த ட்ரைனஸ் பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து காற்று சம்மந்தமானது அப்படின்னால. அதுபோல் ஒருத்தருக்கும் அவங்களோட இயல்புக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து செட் ஆகும். சில பேருக்கு இப்போ வாத உடம்பு இருக்கவங்க வந்து தண்ணி வந்து அதிகமாக குடிக்கணும், நிறைய குடிக்கணும். ஆனால் வந்து பித்த உடம்பு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக தாகமே எடுக்காது, அவங்களுக்கு எவ்வளோ குடித்தாலும் ஒன்றும் பண்ணாது. இப்போ காலையில் எழுந்திரிச்சு வாத உடம்பு இருக்கவங்க 1 டம்ளர் தான் தண்ணி குடிக்கணும். ஆனால் பித்த உடம்பு இருக்கவங்க 2 லிட்டர் காலையில் எழுந்திரிச்சோன்னா தண்ணி குடித்தா கூட அவங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. இதே வந்து இவங்க வந்து ரொம்ப எக்ஸஸ் தண்ணி குடித்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்க உடம்புல பிரச்சனை ஏற்படுத்தும். அதுக்கு தான் சொல்கிறது, யார் பாடி எந்தெந்த டைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கன்சியூம் பண்ணுற ஃபுட்டோ இல்லை வந்து மெடிசின்ஸோ இல்லை வந்து நம்ம அந்த ப்ரோட்டீன்ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கணும். எதுவுமே தெரியாமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்காக எல்லாத்தையும் பார்த்துட்டு சோசியல் மீடியாவில் பார்த்துட்டு எல்லோரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு உங்கள் உடம்பு தன்மைக்கு தகுந்த மாதிரி அது இதுவாக இருந்ததுன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பிரச்சனையாக தான் முடியும். அதே போல் இப்போ அந்த வாத உடம்பு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த நடைப்பயிற்சி, ஓட்டம் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அவங்க நார்மலாக வந்து அவங்க நடக்கிறது இது பண்ணுறதே வந்து அவங்க அவ்வளோ வேகமாக இருக்கும். இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இவங்க வந்து ஜிம் எக்ஸசைஸ் வந்து நிறையா பண்ணலாம். அந்த உடம்பு மசில்ஸ் சம்மந்தமான எக்ஸசைஸ் இவங்க நிறையா பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து இந்த நார்மலாக வந்து இந்த ஒரு நடை, ஓட்டம், அந்த ஜாகிங் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. அதெல்லாம் வந்து யாருக்கு தேவைப்படும் அப்படின்னா கப உடம்பு இருக்கவங்களுக்கு தான் அது தேவைப்படும். இவங்களுக்கு அந்த விஷயங்கள் வந்து தேவைப்படாது. அதுபோல் பித்த உடம்பு இருக்கவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உடம்பு ஆல்ரெடி உஷ்ணமாக இருக்கும், அதிக வெப்பமாக இருக்கும். அவங்க வந்து நிறையா கூலிங் சம்மந்தமான ஒரு கூலிங்காக இருக்கக்கூடிய ஃபுட்டோ இல்லை அந்த வெள்ளரிக்காய் இந்த மாதிரி பழங்களோ தண்ணி நிறையா குடிக்கணும். இவங்களுக்கு தான் தண்ணி நிறையா தேவைப்படும். ஆனால் இவங்களுக்கு தண்ணி தாகமே எடுக்காது, அதிகமாக தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். கார உணவுகளை வந்து இவங்க அதிகமாக தவிர்த்துக்கணும். ஏன்னா இவங்க உடம்பு வந்து ஆல்ரெடி வெப்பமாக இருக்கும், அதிகமாக அவங்க குணமும் வந்து கோவ குணம் இருக்கும்.
இவங்க வந்து இன்னும் கார உணவு சாப்பிடும்போது இன்னும் வந்து இவங்களுக்கு அதிகமான உடல் பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடும். இவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் குளிர்ச்சியான உணவுகளை எடுத்துக்கணும். எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதா இருந்தால் நார்மலாக இவங்களுக்கு தொப்புள், தலைப்பகுதி, கால் அது மாதிரி முக்கியமான இடத்துல தேய்ச்சி குளித்தா கூட போதும். உடம்பு ஃபுல்லாக வந்து வாத உடம்புக்காரவங்க அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக தேய்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நார்மலாக தேய்ச்சா கூட போதும் இவங்களுக்கு. அதுபோல் இந்த கப உடம்பு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் காரமாக சாப்பிடணும், நிறையா சாப்பிட்லாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். ஏன்னா இவங்களோட தன்மை வந்து நீர்த்தன்மை. அதனால் இவங்க எவ்வளோ வேணாலும் காரமாக சாப்பிட்லாம். மிளகு, இஞ்சி இந்த மாதிரி விஷயங்களையும் அதிகமாக சேர்த்துக்கலாம். இவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. எக்ஸசைஸ் நிறையா பண்ணணும். அதே போல் கூலிங்கான ஃபுட்டெல்லாம் வந்து தவிர்த்துக்கணும். ஏன்னா இவங்க தன்மை வந்து நீர்த்தன்மை. இப்போ வந்து இவங்க வந்து கூலிங் சம்மந்தமான ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா சளி பிடிக்கும். சளி அதிகமாக வந்து சளியே வந்து பார்த்திங்கன்னா கபம்னு தான் சொல்லுவாங்க. கபம் தான் அதிகமாக வரும்போது தான் சளி அதிகமாகிறது, நமக்கு சளி வருது உடம்புல. ஸோ வந்து இவங்க வந்து கூலிங் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃபுட்டெல்லாம் தவிர்த்துடணும். அதே போல் இவங்க தான் வந்து மெயினாக அந்த எக்ஸசைஸ்லாம் நிறையா பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு தான் வந்து இந்த பிரச்சனை, வெயிட் கெயின் பிரச்சனை, அதிகமாக குண்டாக இருக்கிறது, பருமனாக இருக்கிறது, உடம்பு ரொம்ப வெயிட் போட்டுகிட்டே இருக்கிறது, எல்லா விஷயங்களும் வந்து இவங்களுக்கு தான் அதிகமாக அமையும். உடல் வந்து ரொம்ப கருத்து போகிறது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த கபம் தான். இவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். இவங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் வேணாலும் பண்ணலாம். நடக்கிறது, ஓடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணலாம். ஜிம் எக்ஸசைஸும் இவங்க நிறையா பண்ணலாம். பித்த உடம்புக்காரங்க வந்து நார்மலாக பண்ணணும். அதாவது ரொம்ப அதிகமாக பண்ணக்கூடாது, அளவுக்கு அதிகமாக பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படின்ற மாதிரி கணக்காக பண்ணணும். இவங்க வந்து எவ்வளோ நேரம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது இவங்க உடம்புக்கு. அதே போல் ஒருத்தருக்கும் ஒரு தன்மை, அந்த தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதை அவங்க கரெக்டாக அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க உடம்புல எது இல்லையோ அதை அதிகப்படுத்துகிற அளவுக்கு கரெக்டாக பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க உடம்பு நல்லாயிருக்கும், எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும். ஸோ வந்து இப்போ ஒரு உடம்புக்கு தகுந்தமான குணநலன்கள் அதோட என்னென்ன கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் காமனாக வந்து எல்லாருக்கும் வரக்கூடிய டிசீஸ் வந்து சிலது இருக்கும். இப்போ வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலும் நம்ம உடம்புல வாதம் வந்து அதிகமாகவோ கம்மியாக இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து இப்போ தோல் நோய்களோ இல்லை வந்து வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் எது வந்தாலுமே ஓகே, நம்ம உடம்புல பித்தம் சம்மந்தமானது அதிகமாக குறைவோ ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டை பண்ணணும். இப்போ வந்து நம்ம உடம்புல சளி அதிகமாக இருக்கோ, சைனஸ் பிரச்சனை, இல்லை வந்து வெயிட் அதிகமாகிறது, வெயிட்டு கம்மியாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுன்னா நம்ம கபத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சரி, இப்போ வந்து நான் இதுக்காக எல்லாத்துக்கும் தனித்தனியாக போய் ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா இதில் வந்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் இருக்குது. அது வேறு எங்கேயும் போக வேணாம், யாருக்கிட்டையும் போக வேணாம். உங்கள் கை தான் வந்து இதுக்கு மிகச்சிறந்த மருத்துவர். உங்கள் கையில் இருக்க 5 விரல் போதும். இதை வச்சு இந்த உடம்புல இருக்க இந்த 3 விஷயங்களையும் எல்லாருமே பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஒன்று அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு நம்ம ஒன்றா போயிட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து இதில் ஃபைன் பண்ணிகிட்டு இருக்க நேரம் கிடையாது. அது பண்ண முடியும், ஈஸியான விஷயந்தான். இருந்தாலும் பண்ணுறது எப்படின்னு தெரியாது எல்லாருக்கும். அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேணாம், ரொம்ப யோசிக்க வேணாம். ஒன்றும் இல்லை, நம்ம கையில் இருக்க 5 விரல் இருக்குது இல்லையா, 5 விரல் வந்து கட்டை விரல் வந்து நெருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த ஆள்காட்டி விரல் வந்து காற்றோட தன்மை உள்ளது. நடுவிரல் வந்து ஆகாயத்தன்மை உள்ளது. மோதிர விரல் வந்து நிலத்தன்மை உள்ளது. அடுத்து சுண்டு விரல் வந்து நீர்த்தன்மை உள்ளது. இப்போ பார்க்க போனீங்கன்னா ஆள்காட்டி விரல் வந்து வாத சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. நரம்பு சம்பந்தமான, மூச்சு சம்பந்தமான எல்லாத்தையுமே வந்து ஆள்காட்டி விரலையும் கட்டை விரல் நுனியையும் ஆள்காட்டி விரல் நுனியையும் லைட்டாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காம ரெண்டையும் வந்து சின்முத்தை வைக்கிற மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்க. லைட்டாக அப்படி 2 நுனிகளும் தொட்டுட்டு இருந்தோன்னா போதும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு வாத சம்பந்தமான பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளோ, மூச்சு சம்பந்தமான பிரச்சனைகளோ எது இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலோட நுனியையும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா, தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்மந்தமாக வாத சம்பந்தமான என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே சரியாயிடும். அடுத்து பித்த சம்பந்தமான எது இருந்தாலும் நீங்கள் சுண்டு விரலை யூஸ் பண்ணலாம். சுண்டு விரலும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதுவும் கட்டை விரலும் ஆள்காட்டி விரல் அப்புறம் நடுவிரல் மோதியும் சேர்த்தும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா கட்டை விரலையும் சுண்டு விரலையும் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் சரியாக போயிடும். இதையும் வந்து எல்லாமே நான் சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கரெக்டாக அந்த நுனியும் தொட்டுட்டிங்கன்னா இது வந்து பேலன்ஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அதாவது ஆள்காட்டி விரல் கட்டை விரல் கூட மற்ற எந்த விரலை வந்து அதோட 2 நுனியையும் தொடுற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அது வந்து இதை சமன்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து அதுக்கு கைக்கு உள்ளேயோ வெளியிலையோ பண்ணுறது அதுவும் இருக்குது. அது வந்து அதோட தன்மை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து குறைக்கணுமா கூட்டணுமான்னு தெரிஞ்சு அதை வந்து நீங்கள் பண்ணலாம்.
அப்படி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற பட்சத்துக்கு இது மட்டுமே பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு நார்மலாக அதுக்கான ஃபீட்பேக் வந்து ஒரு 3 மாதத்துலேயோ நீங்கள் பண்ணுற அளவுக்கு உடம்புல இருக்க அந்த அளவை பொறுத்து உங்களுக்கு வந்து அது ஃபீட்பேக், அது ரிப்ளை வந்து தெரிய ஆரம்பிக்கும், அதோட ஃபீட்பேக் வந்து தெரிய ஆரம்பிக்கும். தொடர்ந்து ஆனால் பண்ணிகிட்டே வரணும். 1 நாள் 2 நாள் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றுமே எஃபெக்ட் இல்லை, இல்லை ஒரு வாரம் பண்ணிவிட்டு எனக்கு ஒன்றும் எஃபெக்ட் இல்லைன்னு விட்டுறக்கூடாது. இதில் வந்து தொடர்ந்து பண்ணுறது தான் முக்கியம். அடுத்து வந்து உங்களுக்கு கபம் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கட்டை விரலும் மோதிர விரல் இது ரெண்டோட நுனியையும் வந்து அது மாதிரி லைட்டாக தொடுற மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுத்து வச்சுட்டு உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கபம் சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இது சரி பண்ணும். இப்போ வந்து நான் இந்த ஒரு வேளையும் பார்த்து தான் பண்ணணுமா, எல்லா வேலையும் பண்ணக்கூடாதான்னா எல்லாமே விட பண்ணலாம். நீங்கள் ஒரு ஷெடியூல் மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு காலையில் ஒரு 5 நிமிஷம் இது ஒரு விரலாக கட்டை விரல், ஆள்காட்டி விரலும், அடுத்து மோதிர விரல், அடுத்து நடு விரல், அடுத்து சுண்டு விரல், இப்படி ஒரு விரலாகவும் நீங்கள் செய்யலாம். ஒரு நாளைக்கு எப்படி முடியுதோ செய்யலாம். இல்லை ஒரு வாரத்துக்கு ஒரு 3 விஷயங்கள், இந்த கட்டை விரலும் மோதிர விரலும், அப்புறம் இல்லை கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும், கட்டை விரல் சுண்டு விரல், அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இப்படி பிரிச்சுட்டு பண்ணாலும் சரி. இல்லை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை மட்டும் கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அந்த விஷயங்கள் அந்த விரல்களை மட்டும் பண்ணாலும் சரி. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கட்டை விரல் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை. நெருப்பு இல்லாமல் எதுவுமே இது பண்ணும்போது உடம்புல இருக்க உஷ்ணம் தான் வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லாத்தையுமே வந்து சீராக இயக்கிட்டு இருக்கு. ரத்த ஓட்டத்துலேருந்து சரி, மூச்சுலேருந்து சரி, நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்க உடம்பு செரிக்கிறதுலேருந்து சரி, ஒரு குறிப்பிட்ட அளவான அக்கினி தான் வந்து எல்லாத்தையும் சரியாக வந்து இயக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து கட்டை விரல் வந்து அந்த தீயோட சொரூபம்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து அடிப்படை. இந்த கட்டை விரல் கூட மற்ற எந்த பிரச்சனைகள் இருக்கோ அதை வந்து நம்ம அது கூட இணைக்கும் போது அது வந்து பேலன்சிங் ஆகிடும். அதை வந்து அது பேலன்சிங்காக சரிப்படுத்திடும். அதுதான் வந்து இதில் இருக்க கான்செப்ட்டு. கட்டை விரல் வந்து நெருப்பு தத்துவம், ஆள்காட்டி விரல் வந்து காற்று தத்துவம், நடுவிரல் வந்து ஆகாய தத்துவம், மோதிர விரல் வந்து நிலத்தோட தத்துவம், சுண்டு விரல் வந்து நீரோட தத்துவம். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது 5யும் உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா செஞ்சுட்டே வாங்க. உங்கள் உடம்புல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக வரக்கூடிய ஒரு 3000-4000 வியாதிகள் வந்து எந்த விதமான வியாதிகளும் வர, சளி தொல்லையோ இல்லை தூக்கமின்மையோ மனக்குழப்பமோ வந்து எரிச்சலோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து எந்த பிரச்சனையும் மேஜர் பிரச்சனையும் உங்களுக்கு கொண்டு போக விடாது. எல்லாத்தையுமே இது ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிடுவோம். உங்களுக்கே தெரியாமல் ஒரு கிளாரிட்டி இருக்கும் உடம்புல. உங்களோட உடம்புல வந்து ஒரு இம்யூனிட்டி சிஸ்டமும் வந்து நல்லா ஒர்க் ஆகும். எல்லாத்துக்குமே இது நல்ல விஷயங்கள். இது வந்து பிரச்சனை இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த நேரம் வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இதில் வந்து அளவோ இல்லை வந்து மிகுதியாக பண்ண பிரச்சனையோ அப்படின்ற விஷயம் கிடையாது. பேலன்ஸ் பண்ணுறதுல வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராது உங்களுக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லோரும் இந்த விஷயங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் உடம்பு தன்மை எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டுகளை, அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. அது மூலிமா வந்து உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள், நோய்களையும் வந்து தவிர்த்துக்கலாம். உங்கள் உடம்பையும் வந்து இன்னும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். எல்லாருக்கும் இது பயனுள்ள விதத்தில் இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இதை பற்றின ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.